அப்ளிகேஷன் லேயர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் டேட்டா கம்யூனிகேஷன் மட்டும். டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன? ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இந்த ஷேரிங் கேன் பி லோக்கல் ஆர் ரிமோட். சரி, கம்யூனிகேஷன்னா ஷேரிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு. டெலிகம்யூனிகேஷன்னா டெலினா என்ன அப்படின்னா ஃபார் தூரம், தொலைதூரம் அப்படின்னு நமக்கு அர்த்தம். சரிங்களா? அப்போ கம்யூனிகேஷனாக நமக்கு தெரியும் ஷேரிங் இன்ஃபர்மேஷன். அப்போ தொலைதூரத்தை நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த டெலிகம்யூனிகேஷனை யூஸ் பண்ணுறோம். டெலிகம்யூனிகேஷன் எங்கெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெலஃபோனி, டெலிகிராஃபி, டெலிவிஷன், இது எல்லாமே வந்து ஒன் அமங் த மோடு கம்யூனிகேஷன் அட் அ டிஸ்டன்ஸ். வாட் இஸ் டேட்டா? Data. It refers to information presented in whatever the form is agreed upon by the both parties creating and using the data. Data communication அப்படின்னா exchanging of the data between two devices via some form of transmission medium. The effectiveness of the data communication depends on four fundamental characteristics: delivery, accuracy, timeliness, jitter. Delivery, the system must deliver data to the correct destination. So data must be received by the intended device or user. Accuracy, the system must deliver data accurately. Data that have been altered in transmission and left uncorrected or unusable. Timeliness, the system must deliver data in timely manner. The data delivered late are useless. Jitter refers the variation in the packet arrival time. It is the uneven delay in the delivery of the audio or video packets. ஜிட்டர்னா என்னன்னு சொல்லுவோம்? வேரியேஷன் இந்த டைம் டிலே பிட்வீன் த சிக்னல்ஸ் இஸ் சென்ட் அண்ட் வென் இட் இஸ் ரிசர்வ்டு. அதே மாதிரி இட் இஸ் த மெஷர் ஹவு இன்கன்சிஸ்டன்ட் த டிலே பிட்வீன் த டேட்டா பேக்கெட்ஸ். ஜிட்டர் கேன் பி காஸ்ட் பை நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். நெட்வொர்க் கன்ஜெஷனால வரலாம், புவர் ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ்னால கூட வரலாம், ரவுட்டிங் இஷ்யூ, நெட்வொர்க் இன்டர்ஃபரன்சஸ், ஹார்ட்வேர் லிமிடேஷன்ஸ், ஃபால்ட்டி ஆஃப் ஆர் மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த நெட்வொர்க் எக்யூப்மெண்ட், இதெல்லாம் வந்து ஜிட்டர் வரதுக்கான ரீசன்ஸ். ஸோ ஜிட்டர் கேன் நெகட்டிவ்லி இம்பாக்ட் த குவாலிட்டி of online activities. That depends on the real-time communication. For example, online gaming, audio and video conference calls, and IP security cameras. ஸோ இதெல்லாம் வந்து these are all the way வந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட் ஆகும் பொழுது நம்ம நிறைய இஷ்யூஸை வந்து ரியல் டைம் லைஃப்லேயே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதை தான் சொல்கிறாங்க. டு ரெடியூஸ் த ஜிட்டர் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டிசேபிளிங் த இன்ஸ்பெக்ஷன் பேஸ்டு ஃபயர் வால்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி டிசேபிளிங் சர்டைன் ஃபயர் வால்ஸ் ஆக்சஸ் ரூல்ஸ் லைக் சிபிஎல்ஜி அண்ட் டபுள் நேட். அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் மெயின்டெனன்ஸு, மானிட்டரிங் அண்ட் என்ஷூரிங் த ரிலையபிலிட்டி ஆஃப் த நெட்வொர்க் எக்யூப்மெண்ட். ஸோ என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் டேட்டா கம்யூனிகேஷனோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்: டெலிவரி, அக்யூரசி, டைம்லினஸ், ஜிட்டர். காம்பனன்ட்ஸ், என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னா 5 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குது. மெசேஜ், சென்டர், ரிசீவர், டிரான்ஸ்மிஷன் மீடியம், ப்ரோட்டோகால். மெசேஜ் அப்படிங்கிறது என்னது? ஒரு இன்ஃபர்மேஷன். மெசேஜுங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன். அது என்ன ஃபார்மில் இருக்கலாம்? டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், பிக்சராக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், இல்லாட்டா வீடியோவாக இருக்கலாம். அதே மாதிரி சென்டர் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? ஒரு டிவைஸாக இருக்கும். எப்படி மெசேஜுங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனோ அது மாதிரி சென்டருங்கிறது ஒரு டிவைஸ். அது எதுக்கு யூஸ் ஆகுது? சென்டிங் த டேட்டா மெசேஜஸ். அதே மாதிரி இந்த சென்டர் யாராக இருக்கலாம்னா இட் கேன் பி a கம்ப்யூட்டர், ஒர்க் ஸ்டேஷன், டெலிஃபோன் ஹேண்ட்செட்டு, வீடியோ கேமரா அண்ட் ஸோ ஆன். ரிசீவர் அப்படிங்கிறது என்னது? ரிசீவர்ங்கிறது ஒரு டிவைஸ். சரியா? அது எதுக்கு யூஸ் ஆகுது? டு ரிசீவ் த மெசேஜஸ். அப்போ அந்த டிவைஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா அது ஒரு கம்ப்யூட்டராக இருக்கலாம், ஒர்க் ஸ்டேஷனாக இருக்கலாம், டெலிஃபோன் ஹேண்ட்செட்டாக இருக்கலாம், டெலிவிஷனாக இருக்கலாம். டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படின்னா என்னன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம்ங்கிறது வந்து ஒரு பிசிக்கல் பாத் பை விச் த மெசேஜ் டிராவல்ஸ் ஃப்ரம் த சென்டர் டு ரிசீவர். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒயர்டாக இருக்கலாம், ஒயர்லெஸ்ஸாக இருக்கலாம். இப்போ ஒயர்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து ட்விஸ்டட் பேர் கேபிளாக இருக்கலாம், கோயாக்சியல் கேபிளாக இருக்கலாம், ஃபைபர் ஆப்டிக் கேபிளாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி அது ஒயர்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ரேடியோ வேவ்ஸாக கூட இருக்கலாம். ப்ரோட்டோகால் இட் இஸ் அ செட் ஆஃப் ரூல்ஸ். அப்போ வித்தவுட் த ப்ரோட்டோகால் கண்டிப்பாக ரெண்டு டிவைஸ் கனெக்டடாக வேணா இருக்கலாம், பட் இட் கேன் நாட் கம்யூனிகேட். ஸோ இட் ரிப்ரசன்ட்ஸ் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் த கம்யூனிகேட்டிங் டிவைசஸ். காம்பனன்ட் என்னன்னு பார்த்தாச்சு. காம்பனன்ட்ல மெசேஜ், சென்டர், ரிசீவர், டிரான்ஸ்மிஷன் மீடியம், ப்ரோட்டோகால் அப்படிங்கிற 5 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் நம்மளுடைய டேட்டா கம்யூனிகேஷனுடைய பேசிக் ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கலாம். ஸோ இந்த டயக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம இப்போ என்ன காம்பனன்ட்ஸ் பார்த்தோம்? சென்டர் காம்பனன்ட் பார்த்தோம். சென்டர் என்ன பண்ண போகுது? இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுது. ரிசீவர் இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணுவார். இவருக்கு சென்ட் பண்ணணும்னாலும் சர்டன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி தான் இவர் சென்ட் பண்ண முடியும். மெசேஜ் வந்து ட்ராவல் ஆகுது த்ரூ த டிரான்ஸ்மிஷன் மீடியம் மூலமாக. அப்போ ரிசீவர் ஆல்சோ ரிசீவ் அக்கார்டிங் டு தட் ரூல்ஸ் ஒன்லி. ஸோ இதுதான் ஸோ தட் இந்த 5 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் வந்து டேட்டா கம்யூனிகேஷனுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டேட்டா ரிப்ரசென்ட் பண்ணுறது வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுற டேட்டா வந்து டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம். ஸோ இந்த 3 தான் வந்து நமக்கு ரொம்பவே பேசிக் ரிக்வயர்மெண்ட்டு. டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து டேட்டா கம்யூனிகேஷனில் text is represented as a bit pattern, a sequence of bits. Different sets of bit patterns have been designed to represent the text symbols. Each set is also called code, and the process of representing symbol is also called coding.
நீங்கள் டெக்ஸ்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ரெப்ரசன்டேஷன் மெத்தட் இருக்குது. EBCDIC, ASCII ரெப்ரசன்டேஷன், யூனிகோட் ரெப்ரசன்டேஷன்ட்டு நிறைய ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் யூனிகோட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், யூனிவர்சல் ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம யூனிகோட்னு சொல்கிறோம். அதில் வந்து விச் யூசஸ் த 32 பிட் represents the symbol or character used in any language in the world. ஸோ யூனிகோடோட பர்பஸ் நமக்கு தெரியும். சரியா? அப்போது இந்த யூனிகோடில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, பெரும்பாலும் இந்த ஃபஸ்ட்டு 127 கேரக்டர் ஆஸ்கியில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதையே வந்து யூனிகோடில் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வரக்கூடிய எல்லா லாங்குவேஜோடைய ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் தனி ரெப்ரசன்டேஷன் அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஆஸ்கி அப்படின்னா என்ன? ஆஸ்கினா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவ் இட் கான்ஸ்டிடியூட்ஸ் 127 கேரக்டர்ஸ் வந்து இது கான்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இது அப்படியே யூனிகோடில் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அதனால இந்த 127 கேரக்டர்ஸையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பேசிக் லாட்டின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டெக்ஸ்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது தெரிஞ்சிச்சு. டெக்ஸ்ட்டை நம்ம என்ன ஆஸ்கியா ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லாட்டா யூனிகோடுங்கிறது யூனிவர்சல் லாங்குவேஜ். நம்பர்ஸ் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நம்பர்ஸ் ஆல்சோ ரெப்ரசென்டட் பை பிட் பேட்டர்ன்ஸ். பிட் பேட்டர்ன்ஸ்னால் என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி பிட் பேட்டர்ன்ஸ் வந்து 0 1 அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது. 10னா 2 அப்படின்னா 1 0 அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து பிட் பேட்டர்னு. ஹவவர் a code such as ASCII is not used to represent numbers. So the number is directly converted a binary number to simplify the mathematical operations. நம்பர்ஸ் அப்படிங்கிறது இங்கே எப்படி ரெஃபர் பண்ணோம்னா பிட் பேட்டர்ன்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம். பிட் பேட்டர்ன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, டைரெக்டாக இப்போ 2க்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கி சார்ட்டில் வேறு ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை எடுத்து அதுக்கப்புறம் அந்த பைனரியாலாம் கன்வர்ஷன் ப்ராசஸ்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி இங்கே பண்ண வேண்டியதில்லை. இப்போ 2 அப்படின்னா அந்த பைனரியாக கன்வெர்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? நமக்கு 1 0 கிடைக்கும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 7 வச்சுக்கோங்களேன். 7க்கு நமக்கு என்ன வரும்? 111. அதுமாதிரி 5 எடுத்துக்கிட்டோம்னா 101. ஸோ இது மாதிரி டைரெக்டாக நம்மளுக்கு பைனரியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த நம்பர் ரெஃபர் பண்ணுற ஆஸ்கி வேல்யூ என்ன அப்படின்னு ஃபர்தர் ரெஃபரன்ஸ் தேவைப்படாது. இந்த டைரக்ட் கன்வர்ஷன் இருக்கிறதுனால நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறோம். இது வந்து என்னென்னா நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி தருது. இமேஜஸ் அப்படின்னா என்னென்னா, இமேஜஸ் ஆல்சோ ரெப்ரசென்டட் பை பிட் பேட்டர்ன்ஸ். இன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the image is composed of matrix of pixels. பிக்சலோடைய அப்ரிவியேஷன் என்னங்கிறத ப்ராக்கெட்டில் சொல்லியிருக்காங்க. பிக்சர் எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஈச் பிக்சல் இஸ் a ஸ்மால் டாட். ஒரு டாட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் இங்கே பிக்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சைஸ் ஆஃப் த பிக்சல் டிபெண்ட்ஸ் ஆன் த ரெசல்யூஷன். ஸோ த சைஸ் அண்ட் த வேல்யூ ஆஃப் த பேட்டர்ன் டிபெண்ட்ஸ் ஆன் த இமேஜ். நம்மகிட்டே தான் ஒரு பிட்டை வச்சு பண்ண முடியுமானா இல்லை. ஒன் மோர் கலர் யூ கேன் மேக் இட். நீங்கள் என்ன செய்யலாம்? யூ கேன் இன்க்ரீஸ் த சைஸ் ஆஃப் த பிட் பேட்டர்ன் டு இன்க்ளூட் த கிரே ஸ்கேல். There are several methods to represent a color images. One method is called RGB and another method is called YCM. RGB மெத்தடில் என்ன கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா 3 கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கும். RGB ரெட், க்ரீன், ப்ளூ இருக்கும். அதே மாதிரி YCM மெத்தடில் நமக்கு என்ன கலர் இருக்கும்னா yellow, cyan, magenta. ஸோ நீங்கள் என்ன பிட்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த பிட்ஸை பொறுத்து அந்த கலருடைய டாமினேஷன்ஸ் இருக்கும். ஆடியோங்கிறது என்னது? ரெக்கார்டிங் ஆர் ப்ராட்காஸ்டிங் ஆஃப் சவுண்ட் ஆர் மியூசிக். ரெக்கார்டிங் ஆர் ப்ராட்காஸ்டிங் ஆஃப் அ பிக்சர் ஆர் மூவி அப்படின்னா நம்ம அதை வீடியோன்னு சொல்லிடுறோம். டேட்டா ஃப்ளோ ஆர் டிரான்ஸ்மிஷன் மோடு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிரான்ஸ்மிஷன் மோடு நமக்கு 3 டைப்ஸாக இருக்கும். ஒன்று வந்து சிம்ப்ளெக்ஸ், இன்னொன்று ஹாஃப் டூப்ளெக்ஸ், இன்னொன்று ஃபுல் டூப்ளெக்ஸ் ஆர் டூப்ளெக்ஸ்னு கூட சொல்லலாம். டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக கிடைக்கும் ஐடியா. சென்ட் பண்ணும் இல்லாட்டா ரிசீவ் பண்ணும். அதான் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். அதனால தான் உங்களுக்கு ஒரே ஒரு டிவைஸ் மட்டும் காமிச்சிருக்காங்க. ஒன்று டைரக்ஷன் தான். ஒன்று கம்ப்ளீட்டாக சென்ட் பண்ணுற வேலையை மட்டும் செய்யும், இல்லாட்டா ரிசீவ் பண்ணுற வேலையை மட்டும் செய்யும். ஸோ அது மாதிரி இருக்கிறது சிம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹாஃப் டூப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன? அட் அ டைமில் ஒன்று சென்ட் பண்ணுற வேலையை மட்டும் செய்யும், இல்லைனா ரிசீவ் பண்ணுற வேலையை மட்டும் செய்யும். அப்படின்னு தானே ஹாஃப் டூப்ளெக்ஸ். ஃபுல் டூப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது என்ன செய்யும் அப்படின்னா அட் அ டைமில் போத் டிரெக்ஷன்லையும், அதாவது சென்ட் பண்ணவும் செய்யும், ரிசீவ் பண்ணவும் செய்யும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம ஃபுல் டூப்ளெக்ஸ். அப்போ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, அது வந்து யூனி டிரெக்ஷனல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து என்ன செய்யலாம்? இது வந்து ஒன் வே. தட் இஸ் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டு இல்லாட்டா ட்ரெடிஷ்னல் மானிட்டர் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் சிம்ப்ளெக்ஸ் டிவைசஸ். கீபோர்டு என்ன பண்ணும்? யூஸ் டு கிவ் ஒன்லி இன்புட். வேறு எந்த அடிஷ்னலாக இருந்தாலும் ரிசீவ் எல்லாம் பண்ண முடியாது. மானிட்டருங்கிறது என்னது? ஒன்லி இட் கேன் டிஸ்பிளே, ரிசீவ் அண்ட் டிஸ்பிளே. இட் கேனாட் டூ எனி சென்டிங் டாஸ்க்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது யூனி டைரக்ஷனல், ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் நம்ம பண்ண முடியும். அப்போது இன்டர் கம்யூனிகேஷனுங்கிறது இங்கே பாசிபிள் கிடையாது. அதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். ஹாஃப் டூப்ளெக்ஸ் வந்து ஈச் ஸ்டேஷன் கேன் டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் போத் நாட் அட் த சேம் டைம். when one device is sending, then other can only receive and vice versa. இதுக்கு எக்ஸாம்பிள் வாக்கி டாக்கி அண்ட் சிட்டிசன் பேண்ட், சிபி ரேடியோ, இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் ஹாஃப் டூப்ளெக்ஸ். இதோடைய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன் ஹாஃப் டூப்ளெக்ஸ் மோடில் வந்து we are doing both the process, sending and receiving the data. ரெண்டையுமே நம்மளால் பண்ண முடியுது. and also can utilize the entire bandwidth of the communication channel during the transmission of data. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹாஃப் டூப்ளெக்ஸில் one device sending the data, then another has to wait. This causes the delay in sending the data at the right time. இதுதான் டிஸ்அட்வான்டேஜ். ஃபுல் டூப்ளெக்ஸ் பார்த்துடலாம். ஃபுல் டூப்ளெக்ஸை நம்ம டூப்ளெக்ஸ்னு கூட சொல்லலாம்.
இங்கே வந்து both stations can transmit and receive simultaneously. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டெலிஃபோன் நெட்வொர்க்கு. அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா both stations can send and receive the data at the same time. Disadvantage அப்படின்னு பார்த்தா if there is no dedicated path exists between the devices, then the capacity of the communication channel is divided into two parts.